ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வர்ல அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம ப்ராப்பரா அது ரன் ஆகணும், அதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம ரன் ஆகணும் அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றப்பே அங்க என்ன வருது, சர்வர் தான் வருது. அப்ப சர்வருக்கு சிபியூ இருக்கும், மெமரி இருக்கும். ஓகே, அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூஸா மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அந்த ஆள் தான் ப்ரோமோத்தியஸ். அப்ப ப்ரோமோத்தியஸ் அப்ப எப்படி மானிட்டர் பண்றான்? அப்ப ஒரு சர்வர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு மெமரி, சிபியூ, டிஸ்க், இந்த மாதிரிலாம் பிரைமரி திங்ஸ் இருக்கு. அப்ப அது எல்லாத்தோட அந்த அளவுகோல் மெட்ரிக்ஸ் இருக்குல்ல, எவ்வளவு சிபியூ இருக்கு. இப்போ உங்க லேப்டாப்லயே இருக்கு, லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அப்ப ஹார்ட் டிஸ்க் என்ன போட்டிருக்கோம் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க, எத்தனை ஜிபி சைஸ் இருக்கு, ரேம் எத்தனை ஜிபி அவைலபிளா இருக்கு காட்டுவாங்கல்ல. அப்ப நீங்க ஓவர் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ரெட் கலர்ல காட்டும், ரைட்? அந்த மாதிரி மெட்ரிக்ஸ் இதுக்கு என்ன பண்ணும், கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அப்ப இது மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்றதுக்குன்ட்டு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்ம எல்லா சர்வர்லயும் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் தான் இந்த நோட் போர்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்ளிகேஷன். அப்ப இது என்ன பண்ணோம்னா இந்த சர்வர்ல இருந்து கண்டினியூஸா அந்த அப்டேட்ஸை ப்ரோமோத்தியஸ் சர்வருக்கு கொடுத்துட்டே இருக்கும். அப்ப எல்லா மெட்ரிக்ஸுமே சென்ட்ரலா ஒரு சர்வருக்கு வருது, அதுதான் இந்த ப்ரோமோத்தியஸ் சர்வர். அப்ப இது கிட்ட என்ன பண்ணணும்னா இது ஒரு டேஷ்போர்ட் மாதிரி நமக்கு காட்டும், எந்தெந்த சர்வர் ஹெல்த்தி ஸ்டேட்ல இருக்கு, அன்ஹெல்த்தி ஸ்டேட்ல இருக்கு, அந்த மாதிரி டேஷ்போர்ட்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா நம்ம அலர்ட் மேனேஜர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை வச்சு நம்ம அலர்ட்டும் ஜென்ரேட் பண்ணலாம். இப்ப எங்க கம்பெனிலாம் எங்களுக்கு அலர்ட் எப்படி வரும்னா இந்த அலர்ட் மேனேஜர் கூடவே வந்து பாத்தீங்கன்னா பேஜர் டியூட்டின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த பேஜர் டியூட்டி என்ன பண்ணும்னா முதல்ல டெக்ஸ்ட் த்ரோ பண்ணும், டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணலையா அடுத்து ஃபோன் காலே பண்ணும், அந்த ஃபோன் காலுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணலையா அடுத்து என்னோட டீம் லீடுக்கு அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் போகும், அவருக்கும் கால் போகும், அங்கேயும் எஸ்கலேட் ஆகுதா அடுத்து மேனேஜருக்கே போகும். ஸோ திஸ் ஆல் திங்ஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் த ப்ரையாரிட்டி, எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ட் அந்த பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்றது அதை பொறுத்து மாறும். கிளியருங்களா இது? ஓகே, ஸோ இப்போ ப்ரோமோத்தியஸ் கிட்ட நம்ம சில விஷயம் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா அது புல் வேஸ்ட் மெக்கானிசம்ல ஒர்க் ஆக போகுது, அதுக்கு நோட் எக்ஸ்போர்ட்டா ரொம்ப ரொம்ப தேவை. அதே மாதிரி ப்ரோமோத்தியஸ் பொறுத்த வரைக்குமே அது டைம் சீரிஸ் டேட்டா பேஸ் பேஸ் பண்ணி தாங்க அது ஒர்க் பண்ணும். டைம் சீரிஸ் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மெட்ரிக்குமே ஒரு டைம் டேக் அது பண்ணிடும். இந்த டைம்ல இந்த சிபியூ பர்சன்டேஜ் நமக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு டைம் டேக் கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த டைம் டேகை பேஸ் பண்ணி நம்ம வந்து மானிட்டரிங்கை கேரி அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இன்ஸ்டாலேஷன் பார்ட் நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ அண்ட் கிரியேட் அ சர்வர் EC2. launch instance. ஸோ நான் நேம் பண்ணாம 2 சர்வர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், அப்புறம் தென் ஐ கிவ் அ நேம். இருக்கிற எல்லாமே அப்படியே வச்சுக்கோங்க. நான் டெஸ்ட்னு ஒரு கீப்பர் கொடுத்துக்கிறேன், பிபிகேவே எடுத்துக்கிறேன், கிரியேட் கீப்பர். நெட்வொர்க் பொறுத்த வரைக்குமே எடிட்டு, இங்க வந்து ஆல் டிசிபி, ஸ்டோரேஜ் 30 GB கொடுத்துருங்க, நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் 2. இதுல ஒன்று ப்ரோமோத்தியஸ் சர்வரா இருக்க போகுது, ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா
நம்ம டெஸ்ட் பண்றோம்ல அந்த நோடு போர்ட் எக்ஸ்போர்ட்டார், நோடு எக்ஸ்போர்ட்டார், அதுக்காக ஒரு சர்வர். Totally we create 2 servers. இந்த கிளாஸ்க்கு உங்களுக்கு எந்த ஒரு பில்லும் ஜெனரேட் ஆகாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதை நான் ப்ரோமோத்தியஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் பேரு. இதை நோட் எக்ஸ்போர்ட்டார் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோமோத்தியஸ் சர்வருக்குள்ள லாகின் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணலாம். பப்ளிக் ஐபி அட்ரஸ் காப்பி 50 paste connection 240 colors use system colors SSH authentication credentials open accept sudo -i. இப்போ எப்பயுமே நம்ம அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம எங்க கொண்டு போய் வைப்போம்னா சேஞ்ச் டைரக்டரி /opt இதுக்குள்ள நம்ம யூஸ்வலாக வைப்போம். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ நான் ப்ரோமோத்தியஸை டவுன்லோட் பண்ணி இந்த பர்டிகுலர் பார்ட்டை நான் வைக்க போறேன். இப்போ டேரக்டா போயிட்டு நீங்க ப்ரோமோத்தியஸ் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. ஸோ மெயின் பேஜிங் வரும் டவுன்லோட் ப்ரோமோத்தியஸ். சின்ஸ் அது ஓப்பன் சோர்ஸ் டூல்ன்றதால இதுல வந்து பார்த்தா நீங்க எந்த ஒரு இடத்துலையும் நீங்க பே பண்ண போறது இல்லை. ஸோ இப்போ அவனே இங்க கொடுத்துருக்கான், ப்ரீ ரிலீஸ் கொடுத்துருக்கான், அதுக்கு அடுத்த பக்கத்துல வேர்ஷன் கொடுத்துருக்கான், அப்புறம் இங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான், ஓஎஸ் ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் எடுக்க போற இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ப்ரீ ரிலீஸ் நான் ஐ டேக் LTS லாங் டேர்ம் ரிலீஸ் இங்க இருக்கு பாருங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லினக்ஸ் எடுக்கணும், இந்த லினக்ஸ் எடுக்கணும். இப்போ கிளிக் பண்ணா வாட் வில் ஹேப்பன், டவுன்லோட் ஆகுது. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அதை. ஸோ இப்போ இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓகே காப்பி லிங்க் அட்ரஸ். இப்போ சர்வர்ல நம்ம எந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும் ஃபார் டவுன்லோடிங் அ கண்டென்ட் ஃப்ரம் ஆன்லைன், நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? wget. யார் சொல்? சூப்பர், wget தான். ப்ரோமோத்தியஸ் பேக்கேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது ப்ரோமோத்தியஸ். இங்க கீழே என்ன இருக்குன்னா அலர்ட் மேனேஜர், நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த அலர்ட் மேனேஜர் இருக்கு, பிளாக் பாக்ஸ் எக்ஸ்போர்ட்டர், SQL எக்ஸ்போர்ட்டர், நோட் எக்ஸ்போர்ட்டர். ஏன்னா ப்ரோமோத்தியஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணும். அப்ப அது எல்லாத்துக்கும் மெயின் கேட்ச், SQL, கிராஃபைட்டர் எல்லாம் இருக்கு. நம்ம இதுல இன்ட்ரெஸ்ட்னா இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர், எக்ஸ்போர்ட்டர் ஃபார் மிஷின் மெட்ரிக்ஸ், அதான் நம்ம பார்க்க போறோம். we are very interested in the machine metrics. ஓகே, ஸோ இப்போ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. as an டார் ஃபைலா எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. அப்ப டார் -xpzf ப்ரோமோத்தியஸ்.
ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேரியஸ் ப்ரோமோத்தியஸ் ஃபைல் இருக்கும். இதுல எது ரொம்ப முக்கியமான ஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த prometheus.yaml அப்படின்ற இந்த ஃபைல் தான் ரொம்ப முக்கியமான ஃபைல். ஓகே, ஸோ அதுக்கு மேல இருக்கிற இந்த ப்ரோமோத்தியஸ் அப்படின்ற இந்த ஃபைல் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது எதுக்காகனா அந்த ப்ரோமோத்தியஸ் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஃபைல் அது. ஸோ அப்ப இதை நம்ம யூனிவர்சலா ஆக்சஸ் பண்ணணும், எங்கெந்த வேணா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல் நம்ம ஓபிடில வைக்காம பின் டைரக்டரியில வைக்கலாம். அப்ப நம்ம காப்பி, ஓகே, ஸோ சோர்ஸ் டெஸ்டினேஷன் எனக்கு ப்ரோமோத்தியஸ் அப்படின்ற இந்த ஃபைல்ல எனக்கு ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் லோக்கல் ஸ்லாஷ் பின் எனக்கு இந்த பாத்துல காப்பி பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இப்ப ப்ரோமோத்தியஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னா டாட் ஸ்லாஷ் ப்ரோமோத்தியஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தா ஸ்டார்ட் ஆயிடும். பட் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த prometheus.yaml ஃபைல நான் என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கேட் prometheus prometheus.yaml. இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அலர்ட் மேனேஜர் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அண்ட் தென் அந்த ரூல் ஃபைல்லாம் இருக்கும், அந்த எவால்வேஷனுக்கான அந்த ரூல் ஃபைல். இந்த மாதிரி கண்டிஷன் வந்தா எனக்கு அலர்ட் ஜென்ரேட் பண்ணு அப்படின்லாம் இருக்கும்ல, அதுக்கான ரூல் ஃபைல் இது. அதை தாண்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாப், அதாவது என்னோட லோக்கல் ஹோஸ்ட் இருக்குல்ல, லோக்கல் ஹோஸ்டே ஒரு டார்கெட்டா அசியூம் பண்ணிட்டு முதல்ல ப்ரோமோத்தியஸ் வந்து மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ப்ரோமோத்தியஸ் இருக்கிற அதே சர்வர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா ப்ரோமோத்தியஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இது பைனரி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலு டாட் ஸ்லாஷ் ப்ரோமோத்தியஸ் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப ப்ரோமோத்தியோஸோட போர்ட் நம்பர் இருக்கு. ஓகே, ப்ரோமோத்தியோஸோட போர்ட் நம்பர் இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து ஹிட் பண்ணோம் அப்படின்னா so we can get the output. so ப்ரோமோத்தியோஸோட போர்ட் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம காட்டுறேன். ப்ரோமோத்தியோஸோட போர்ட் நம்பர் 9000 அது ப்ரோமோத்தியோஸோட போர்ட் நம்பர். ஸோ காப்பி, இல்ல இங்கே கூட ஷோ பண்ணுவோம். இதுல லாஸ்ட்ல இங்கே காட்டுமே. இதாங்க ப்ரோமோத்தியோட சர்வர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதோட ஓன் சர்வரே அது வந்து எவால்வேட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இங்க டேபிள் இருக்கு, எவால்வேஷன் டைம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க வந்து சும்மா இப்படி சிபியூ நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ அதுவே வந்து ஏகப்பட்ட மெட்ரிக்ஸ் காட்டும். இப்போ நான் சிபியூன்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வைங்களேன், எனக்கு அந்த ஒரு query ரன் ஆயிட்டு எனக்கு ஒரு ஜாப் வரும். இங்க ஒரு கிராஃபாவே எனக்கு ஷோ பண்ணும். ஓகே, டேபிள் என்ன டேபிள்ல பார்க்கலாம், இல்ல ஒரு பேனல்ல ஆட் பண்ணிக்கலாம். அலர்ட்ஸ், இது கிராஃப் ஸ்டேட்டஸ், அதான் கிராஃப் ஸ்டேட்டஸ். டார்கெட்ஸ், இப்போ ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்ஸ் இருக்கு. டார்கெட்ஸ்ல என்னோட லோக்கல் மிஷின் அது ஸ்டேட்டஸ் அப்ல இருக்கு. அந்த லோக்கல் மிஷின்ல தான் இப்போ ப்ரோமோத்தியஸ் வந்து மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ திஸ் இஸ் ஹவ் வி ஸ்டார்ட் த ப்ரோமோத்தியஸ். பட் ஆனா இங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரோமோத்தியஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா இந்த இடத்துல என்னால எதுவுமே டைப் பண்ண முடியல பாருங்க. இப்போ நான் கண்ட்ரோல் சி கொடுத்து நான் அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ண முடியுது. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரோமோத்தியஸும் ஸ்டாப் ஆயிடும். ஓகே,
அப்ப எனக்கு ப்ரொமோத்தியஸும் ரன் ஆகணும், அதே டைம் நான் யூஸ் பண்ணணும்னா இங்க எண்ட்ல வந்து ஒரு ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ப்ரொமோத்தியஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நம்மளும் வந்து சர்வர்ல டைப் பண்ணிக்கலாம். சரி, ப்ரொமோத்தியஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே டைம்ல நம்மளும் அந்த சர்வரை யூஸ் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? இது ப்ரொமோத்தியஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றது. இஸ் தட் கிளியர்? Any doubts in this? சார் ப்ரொமோத்தியஸ்க்கு லாகின் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? ப்ரொமோத்தியஸ்க்கு லாகின் மாதிரி எதுவும் இல்ல. பட் ஆனா if we need we can செட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த யூசர் மாதிரி தான் கேக்குறீங்க, ஜென்கின்ஸ்ல வருமே அந்த மாதிரி தானே கேக்குறீங்க? ஆமா சார். ஸோ நீங்க ஜென்ரலாவே அந்த போர்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த போர்ட் நம்பருக்கு நமக்கு ஆக்சஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த டேஷ்போர்டை வியூ பண்ண முடியும் நம்மளோட ஐபி அட்ரஸஸ்க்கு. ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல நம்ம லிமிட் பண்ணிடலாம். ஸோ இந்த போர்ட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ், மானிட்டரிங்ல இருக்கிற டீம் மட்டும் தான் ஆக்சஸ் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ நோட் போர்ட் எக்ஸ்போர்ட்டர் எப்படி நம்ம எனேபிள் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து நோட் போர்ட் எக்ஸ்போர்ட்டர், அதாவது நோட் எக்ஸ்போர்ட்டர் ஒர்க் ஆக போற சர்வர். பப்ளிக் ஐபி அட்ரஸ் காப்பி, இங்க போறேன், நியூ செஷன், பேஸ்ட், appearance change 14 bold, okay, connection 240, authentication credentials, browse, keeper open, okay, accept pc2-user. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சேஞ்ச் டைரக்டரி /opt அதுக்குள்ள போங்க. இப்ப எனக்கு இந்த சர்வரை ப்ரொமோத்தியஸ் கீழே கொண்டு வரணும். இந்த சர்வரோட மெட்ரிக்ஸை ப்ரொமோத்தியஸ் வந்து மானிட்டர் பண்ணணும். இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா மிஷின் மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்றேன். இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ அகைன் இங்க லினக்ஸ் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். காப்பி லிங்க் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல sudo -i, நான் ரூட்டா வந்துட்டு cd/opt wget paste download. ஓகே, இப்ப இதுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஜிப் ஃபைல் தான் வந்திருக்கும். tar-xv-zf node exporter.zip change directory node exporter. இதுக்குள்ள போறேன். இங்க நோட் எக்ஸ்போர்ட்டர் இருக்குல்ல, இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன். ஸோ இப்போ
இதை அகெயின் காப்பி நோட் எக்ஸ்போர்ட்டர் ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் லோக்கல் ஸ்லாஷ் பின் அந்த இடத்துக்கு நான் மாத்திடுறேன். இப்போ நோட் போர்ட் எக்ஸ்போர்ட்டாரை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட் ஸ்லாஷ் நோட் போர்ட் எக்ஸ்போர்ட்டர் அகெயின் ஆம்பர்சன். இது எதுக்காகனா நம்ம அந்த ப்ராசஸை பேக்ரவுண்ட்ல ரன் பண்றதுக்காக. ஸோ ஒன்ஸ் இது நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் இருக்குல்ல அதை காப்பி இந்த இடத்துல பேஸ்ட் கோலன் 91,000 தான் அதோட ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நோட் போர்ட் எக்ஸ்போர்ட்டார்னு வரும். இங்க கீழே மெட்ரிக்ஸ்ன்னு இருக்கும். இது இன்டர்வியூல ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப நோட் போர்ட் எக்ஸ்போர்ட்டார் எந்த பர்டிகுலர் பாத்துல மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணும் ப்ரோமோத்தியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் மெட்ரிக்ஸ் இதுதான். இப்ப இதுக்குள்ள கொடுத்தீங்கன்னா ஸ்லாஷ் மெட்ரிக்ஸ் இதோ இருக்கு பாருங்க மெட்ரிக்ஸ் கேபிட்டல் ஓகே ஸ்லாஷ் மெட்ரிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்க ஷோ பண்ணிட்டு பாருங்க இது எல்லாமே சர்வரோட மெட்ரிக்ஸ் தான். இதோ இருக்கு பாருங்க அந்த சர்வர்ல இருந்து these many informations it is continuously updating to the master. அதாவது ப்ரோமோத்தியஸ்க்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும் இத்தனை மெட்ரிக்ஸ். ஆனா அது எல்லாத்தையும் எப்படி ஆக்சஸ் பண்ணா இந்த ஸ்லாஷ் மெட்ரிக்ஸ் அப்படின்ற இந்த பாத் வழியா தான் ஆக்சஸ் பண்ணும் ப்ரோமோத்தியஸ். கிளியரா இது? இப்ப இந்த மெட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ப்ரோமோத்தியஸோட மாஸ்டருக்கு நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஸோ இப்போ டார்கெட்னு பாக்குறப்ப நம்ம கிட்ட ஒரு டார்கெட் தான் இருக்கு. நம்ம இதையுமே ஒரு டார்கெட்டா இங்க ஆட் பண்ணணும். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. அப்போ அது எப்படி ஆட் பண்றதுன்னா நீங்க மாஸ்டர் சர்வர் வரணும். அதுல prometheus.yaml ஒரு ஃபைல் இருக்கும். vi prometheus.yaml அந்த ஃபைலுக்குள்ளார இங்க ஜாப் நேம் ஒன்று இருக்கா அதுல இருந்து இந்த டார்கெட் வரைக்கும் நீங்க காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு இன்சர்ட் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. கம் டவுன். இது YAML ஃபைல். ஸோ பி கேர்ஃபுல். இன்டர்நேஷனலாம் மாத்திராதீங்க. பேஸ்ட் ரைட் கிளிக் பண்ணா பேஸ்ட் ஆயிடும். ஒரே நிமிஷம் கைஸ் வந்துடுறேன். ஒரே நிமிஷம். ஸோ இப்போ இங்க என்னன்னா பாத்தீங்கன்னா முதல்ல அந்த டார்கெட்டுக்கு ஒரு பேரை செட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இந்த டார்கெட்டுக்கு பேரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோமோத்தியஸ் தான். ஓகே இங்க இருக்கு பாருங்க ஜாப் ப்ரோமோத்தியஸ். அப்ப அதுதான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட். இது ஆல்ரெடி இருக்கிற டார்கெட் அது பேர் ப்ரோமோத்தியஸ். இப்போ என் டார்கெட் நான் என்ன பேர் வைக்க போறேன்னா I'm going to have a name called as server 1. கேபிட்டல் லெட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்மாலே போங்க. server 1. ஓகே அதுக்கு அடுத்து அந்த டார்கெட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லணும். அப்ப டார்கெட்டோட லொகேஷன் எது? அதோட ஐபி அட்ரஸ் தான் அதோட லொகேஷன். அப்ப இதான் அந்த டார்கெட்டோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். அதை காப்பி பண்ணிட்டு இந்த லோக்கல் ஹோஸ்ட்ன்றதை எடுத்துட்டு அங்க பேஸ்ட் பண்ணணும். நோட் போர்ட்டோட போர்ட் நம்பர் என்னது? 91,000 சாரி 9100. ஓகே ஸோ அதான் வந்து அதோட போர்ட். ஓகே ஸோ இப்போ வந்து WC எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும் அந்த ஃபைல். ஸோ இந்த ஃபைல் அப்டேட் பண்ணல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ் இன் அப்டேட்டிங் திஸ் ஃபைல்? ஓகே இப்போ ப்ரோமோத்தியஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோத்தியஸை இப்போ நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் ப்ரோமோத்தியஸ் இஸ் ரன்னிங். ஓகே நான் அப்டேட்லாம் பண்ணிட்டேன். ஆனால் நான் பண்ண அப்டேட்டிங் ரிஃப்ளெக்டே ஆகலை.
ஏன் ஆகலைன்னா ப்ரோமோத்தியஸ் வந்து அந்த கான்ஃபிகரேஷனை போய் பார்க்கணும்னா திரும்ப அது ரீஸ்டார்ட் ஆகணும். ரீஸ்டார்ட் ஆகும்போது தான் நம்ம புதுசா பண்ண சேஞ்சஸ் எல்லாமே அதுக்கு அப்டேட் ஆகும். அப்ப நான் ப்ரோமோத்தியஸை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறமா திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரோமோத்தியஸை நான் ஸ்டாப் பண்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட் அப்ரோச் பண்ண போறேன். ps-ef pipe grep ப்ரோமோத்தியஸ் அப்படின்னு நான் தரேன். இது என்ன பண்ணோம்னா ப்ரோமோத்தியஸ் ரன் ஆயிட்டு இருக்க அந்த ப்ராசஸ் ஐடி இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு தரும். ப்ரோமோத்தியஸ் என்ன ப்ராசஸ் ஐடியில நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு காட்டும். ஓகே, ஸோ அப்ப அந்த ப்ராசஸ் ஐடியை நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to kill the process. அப்ப kill -9 அந்த கமாண்ட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு just copy the process id and paste கொடுத்தீங்கன்னா ப்ரோமோத்தியஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அண்ட் டு மேக் ஷூர் தட் நீங்க வந்து நம்ம செக் பண்ணும்போது நமக்கு we don't get the output. ஓகே, ப்ரோமோத்தியஸ் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு // ப்ரோமோத்தியஸ் -, கான்ஃபிகரேஷன். நான் கான்ஃபிகரேஷன் ஃபைலை அப்டேட் பண்ணிட்டேன். .file இதான் உங்களோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ப்ரோமோத்தியஸ் .yml அப்புறம் ஆம்பர்சன். ஸோ அப்போ // நம்ம ப்ரோமோத்தியஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்டேட் பண்ணிக்கிறோம்ல, அதை பாஸ் பண்றேன். ஆம்பர்சன்றது பேக்ரவுண்ட்ல ரன் பண்றதுக்கு. அவ்வளவுதான். யாருக்காச்சும் இந்த கமாண்ட்ல டவுட் இருக்கா? இப்போ என்டர் கொடுத்தா ப்ரோமோத்தியஸ்ன்றது ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் நம்மளோட அந்த புது டார்கெட்ன்றதும் ஆட் ஆயிடும். ப்ரோமோத்தியஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு சர்வர் 1 அப்படின்றது வந்துருச்சு. இப்போ இங்க ஷோ மோர்னு கொடுத்தா அதோட ஐபி அட்ரஸ், அதோட மெட்ரிக்ஸ் எல்லாமே நமக்கு இங்க we can able to view. இப்போ நான் கிளிக் பண்ணனா அதோட மெட்ரிக்ஸ்லாம் நம்ம மாஸ்டர் சர்வர்ல இருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியரா இது எல்லாருக்குமே? இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு விஷுவலைசேஷன் எடுத்துட்டோம்னா பெரிய ஒரு விஷுவலைசேஷன் இருக்காது. ப்ரோமோத்தியஸ் பொறுத்த வரைக்குமே இவனோட பிரைமரி டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வர இன்கமிங் மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு சென்ட்ரலைஸ்டா ஒரு டேட்டாபேஸ் இருக்கும் இவனுக்குன்ட்டு, டைம் சீரிஸ் டேட்டாபேஸ். அதுல கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எப்ப தேவையோ அதை query பண்ணி எடுத்துக்கலாம். அந்த queryக்கு பேரு PromQL சொல்லுவாங்க. ப்ரோமோத்தியஸ் SQL query, அதான் PromQL. அந்த query வச்சு என்ன பண்ணலாம், we can do the ப்ராசஸ் மட்டும் இல்லாம அலர்ட்டும் பண்ணலாம் இவனை வச்சு. ஆனா இவன் கிட்ட இருக்க ஒரே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனால ஒரு பெட்டர் விஷுவலைசேஷன் கொடுக்க முடியாது. அதுதான் இவன் கிட்ட இருக்கிற ஒரு குறை. அப்ப இதுக்காக வந்த ஒரு டூல் தான் கிராஃபானா அப்படின்ற ஒரு டூல். ஓகே, கிராஃபானா. அப்ப கிராஃபானா எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா டேஷ்போர்ட்ஸ் கொடுப்பான். இந்த மாதிரி விஷுவலைசேஷன்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு டிஜே செட்டப் மாதிரி இருக்கும் அந்த விஷுவலைசேஷன். எக்ஸலண்டா கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பான். அதுக்கு தான் கிராஃபானா ஸ்பெஷலைசேஷன். கிராஃபானான்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஓப்பன் சோர்ஸ் டூல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஸோ அப்போ இதுலயே வந்து பெய்ட் எல்லாம் இருக்கு. பட் ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா லிமிடெட் ஃபீச்சர்ஸோட we are going to use an open source platform provided by the Grafana. Download Grafana. ஓகே, இப்போ எடிஷன் அப்படின்றத மாத்தி ஓஎஸ்எஸ்ன்றத மாத்திரீங்க, என்டர்பிரைஸ்ன்றத வச்சுட்டு. இந்த இடத்துல இது மாத்தணும். மாத்திட்டு அவனே கொடுத்துருக்கான் பாருங்க, உபுண்டு டீபன், ஸ்டாண்டலோனு, ரெட் ஹேட், ஓப்பன் சூசி. இப்போ நான் என்ன ஸ்டாண்டலோன் லினக்ஸ் இதுக்கே எடுத்துக்கிறேன். டப்ளிகேட் கமாண்ட் கொடுக்குறான், அப்புறம் டார் கமாண்ட் கொடுக்குறான். நான் எடுத்துட்டு என் மாஸ்டர் சர்வர் போறேன். பேஸ்ட் த கமாண்ட்ஸ், எக்ஸிக்யூட்.
ஸோ கிரஃபானா இங்க வந்துருச்சு. சேஞ்ச் டைரக்டரி கிரஃபானா, அதுக்குள்ள போறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கிரஃபானாவை ஸ்டார்ட் பண்றதுக்குன்ட்டு பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. சேஞ்ச் டைரக்டரி பின்னு, அதுக்குள்ள போனா கிரஃபானாவோட பைனரிஸ்லாம் நமக்கு இருக்கும். அப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஒரு பைனரி ஃபைல் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும்? Guys, how to start a binary file? Your idea? So dot slash Grafana at the ampersand. That symbol. Dot slash. Wait a minute. One second, guys. Sorry. So இந்த documents எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். For your reference, you keep these documents. So once Grafana dash download பண்ணதுக்கு அப்புறம் so dot slash Grafana server அப்படின்னு இருக்குல்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிரஃபானாவோட போர்ட் நம்பர் வந்து 3000. ஸோ அதே தான், சேம் ஸ்டெப்ஸ் தான். டாட் ஸ்லாஷ் கிரஃபானா சர்வர் ஆம்பர்சன். ஓகே, ஸோ தென் நம்மளோட மாஸ்டர் சர்வர் இருக்குல்ல, அதை காப்பி மாஸ்டர் சர்வரோட ஐபி அட்ரஸ் காப்பி, பேஸ்ட் 3000. கிரஃபானா வந்துரும். As mentioned in this document, கிரஃபானோட யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டும் அட்மின் தான். இனிஷியலா நமக்கு வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அட்மின் 1 கொடுக்குறேன். சப்மிட். அப்ப இதான் வந்து கிரஃபானாவோட டிஃபால்ட் டேஷ்போர்டு. இப்போ இங்க டேட்டா சோர்ஸ், டேஷ்போர்டு, டுட்டோரியல்ஸ் அப்படிலாம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆட் நியூ கனெக்ஷன்ஸ், டேட்டா சோர்ஸ் கனெக்ஷன்ஸ் சிமிலர் தான். நியூ கனெக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ். அப்ப ப்ரோமோத்தியஸ் மட்டும் இதுக்கு ஒரு டேட்டா சோர்ஸா இருக்க போறது கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு டேட்டா சோர்ஸா செட் பண்ணலாம். See here, டேட்டா பிரிக்ஸ், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு இங்க. ஆனா பை டிஃபால்ட்டா என்ன பண்ணுவான்னா ப்ரோமோத்தியஸ் வந்து ஈஸியா சப்போர்ட் பண்ணுவான். அமேசான் மேனேஜ் சர்வீஸ் ஃபார் ப்ரோமோத்தியஸ். சரி, அப்ப நான் இங்க வந்து ப்ரோமோத்தியஸ் அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்களேன், இங்கே காட்டுப்பாரு ப்ரோமோத்தியஸ். ஸோ கிளிக் பண்றப்ப ஆட் நியூ டேட்டா சோர்ஸ். ஸோ கேட்பான், அந்த ப்ரோமோத்தியஸ் சர்வரோட அட்ரஸ் கேட்பான். நம்ம ப்ரோமோத்தியஸ் சர்வரோட அட்ரஸ் இதுதான்.
ஜஸ்ட் காப்பி தட், இங்க வந்து பேஸ்ட். ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அத்தன்டிகேஷன்லாம் எதுவும் இல்ல, டைரக்டா கீழே வந்துட்டு சேவ் அண்ட் டெஸ்ட்னு கொடுத்துருங்க. டன். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர் வியூ பில்டிங் அ டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் வியூ, இப்போ இந்த மாதிரி நோ டேட்டான்னு இப்போ நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா ஒரு மெட்ரிக்ஸ் எடுத்துன்னு வைங்களேன். இப்போ நமக்கு அதுல நோ டேட்டான்னு வருது, கரெக்டா? ஸோ இங்க நோடு சிபியூ செகண்ட்ஸ் டோட்டல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இவனே கொரி எல்லாத்தையும் கொடுத்துருப்பான், இங்க ஏகப்பட்ட கொரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அது ஒரு கிராஃபா நமக்கு யூஸ் பண்ணி காட்டுறான் பாருங்க இங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can load the customized graph. ஸோ இது கிராஃப், இது ப்ரோமோத்தியஸோட ரா டேட்டா இது. ஓகே, அண்ட் இங்க நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இத ஓப்பன் டேஷ்போர்டு, இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஆடு விஷுவலைசேஷன். ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேனல் தான் இருக்கு. பட் ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can build a multiple panel over here. அது ஒரு அட்வான்டேஜ் இந்த இடத்துல நமக்கு. இப்போ பேக் டு டேஷ்போர்டு. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ டேஷ்போர்டு. ஒரே நிமிஷம் ஹோம் கொடுத்துட்றேன். let me come to the home back. ஓகே, இப்போ இங்க கிரியேட் டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட் பேனல், இம்போர்ட் டேஷ்போர்டுன்னு இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்னன்னா we can import some panel. கிராஃபானா டவுன்லோட் பண்ணி பாத்தீங்களா, அதே இடத்துல ஓவர்வியூ இருக்கும். கிராஃபானா லேப் ஓவர்வியூ, கெட் கிராஃபானா, ஒய் கிராஃபானா, டேஷ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். கீழே கொஞ்சம் போனீங்கன்னா லாக்ஸ், மெட்ரிக்ஸ், ட்ரேசஸ். இந்த ட்ரேசஸ் இருக்குல்ல, இதை பத்தி நான் சொல்றேன் லேட்டரா. பாருங்க, கீ ஃபீச்சர்ஸ், பேனல்ஸ் கொடுத்துருக்கான், plugins, alerts, annotations. வெப்சைட் மாறி இருக்கு. Dashboards. Visualize Jira, monitor your Kubernetes, InfluxDB, monitor, visualize your MongoDB, Jira, Influx, featured. Okay. இங்க இருக்கு பாருங்க, நோட் எக்ஸ்போர்ட் டேஷ்போர்ட் இது இருக்கு பாத்தீங்களா? இப்ப இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குன்ட்டு ஒரு ஐடி கொடுத்துருப்பான், அப்படின்னா ஒரு ஜேசான் ஃபார்மட் கொடுத்துருப்பான் இதுக்குன்ட்டு. இந்த டேஷ்போர்டுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பான் இங்க. ஓகே, ஐடியை காப்பி பண்ணிட்டேன். ஜேசானையும் எடுக்கலாம், இல்ல ஐடியும் எடுக்கலாம், என்ன வேணா எடுக்கலாம். இங்க வந்துருங்க. ஓகே, இம்போர்ட் டேஷ்போர்ட் கொடுங்க. ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, ஜேசான் வழியா நீ இம்போர்ட் பண்றியா இல்ல ஐடி வச்சு பண்றியா? நான் ஐடி வச்சு பண்றேன்.
ஓகே, இம்போர்ட் டேட்டா சோர்ஸ் செலக்ட் பண்ணோம். ப்ரோமோத்தியஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட். இப்ப எனக்கு பாருங்க அழகா ஒரு டேஷ்போர்ட் எவ்வளவு சீக்கிரமா சிபியு, சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ், ரேம் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ மெமரி இன்ஃபர்மேஷன்ஸ், அது எல்லாத்தையுமே எனக்கு குயிக்கா ஒரு டேஷ்போர்டா செட்டப் பண்ணி கொடுக்குது பாருங்க. சரி, இப்ப இதுல எது வேணும், சைஸ், அது எல்லாத்தையுமே நம்ம we can control, நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, எடிட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம், இல்ல வேணாம்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். we can do the customization as well. கிளியருங்களா இது ஜஃபானா? ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் தான். அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மெட்ரிக்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா மெட்ரிக்ஸை தாண்டி லாக்ஸ் இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் லாக் தான், அது 500 எரரா, 400 எரரா, 300 எரரா, இல்ல 200 எரரா, அப்ப இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா லாக்ல வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்டர்வியூல கேட்பாங்க. ரியல் இம்பார்ட்டன்ட். இது இந்த எரர் வந்தா என்ன பண்ணுவேன், என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க இன்டர்வியூல. உங்களுக்கு இன்டர்வியூ டாக்ஸ் நான் ஆன்லைன்ல தான் எடுத்தேன், அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாக்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேசஸ், ட்ரேசஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ட்ரேசஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்ல, ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சோர்ஸ் கோட் எழுதுவாங்க. அந்த சோர்ஸ் கோட் லெவல்லே வந்து பாத்தீங்கன்னா they do some instrumentation, சில கோட் லாஜிக்லாம் எழுதி வைப்பாங்க அந்த மெட்ரிக் கலெக்ட் பண்றதுக்காக. அந்த லாஜிக்ஸை வந்து என்ன பண்ணும்னா கண்டினியூஸா நமக்கு அந்த அப்ளிகேஷனோட பிஹேவியர் இருக்குல்ல, அது நமக்கு லாக்ஸா கொடுத்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே மைக்ரோ சர்வீஸ் தான். இப்ப பிளிப்கார்ட் இருக்கு. இப்ப பிளிப்கார்ட் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா ஒரு ப்ராடக்ட்டை நான் சர்ச் பண்றேன்னு வைங்களேன். ஒரு ப்ராடக்ட் நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்றப்ப அந்த ப்ராடக்ட் அப்பியர் ஆகுது. ஓகேவா? அதுக்கு அடுத்து அந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா ரிவ்யூஸ் வருது. அப்ப ரிவ்யூன்றது ஒரு மைக்ரோ சர்வீஸ். அது என்ன ரிவ்யூ, அது மாறிட்டே இருக்கும் அந்த ரிவ்யூ. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டாக்ல இருக்கா இல்லையா, இன் ஸ்டாக்கா அவுட் ஸ்டாக்கா, டெலிவரி ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லைவா நமக்கு காட்டும் அங்க. அப்ப என்னன்னா ஒரு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்றதுக்கு மல்டிபிள் பேக் எண்ட் ஏபிஐ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அப்ப பேக் எண்ட்ல இருக்கிற ஒரு ஏபிஐயும் கரெக்டா ஒர்க் ஆனா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். அப்ப இந்த ட்ரேசஸ்ன்ற இந்த விஷயம் இருக்குல்ல, இது என்ன பண்ணும்னா அந்த எல்லா பேக் எண்ட் கூடயும் வந்து பேசி அதோட மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம கண்டினியூஸா கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, அப்ப இதுக்கு பேர் தான் இஎஃப்கேன்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிக் ஃபிளின்ட் கிபானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவும் ப்ரோமோத்தியஸ் மாதிரியே தான் ஒர்க் பண்ணும். இதுவும் இஎஃப்கே ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகேவா? இட்ஸ் கால்ட் அஸ் இஎஃப்கே ஸ்டாக். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா நீங்க ப்ரோமோத்தியஸ் மட்டும் லேர்ன் பண்ணா போதும். ஓகே, ஸோ இந்த ப்ரோமோத்தியஸ் அண்ட் கிராஃபானா இது லேர்ன் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ பீப்புள். எனி டவுட்ஸ் இன் திஸ்?
ஓகே. ஸோ இப்போ நம்ம அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to have a resume preparation class as part of this class. அதுக்கப்புறம் நான் அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு ஜிப் இது ஆன்லைன் தான் நான் எடுத்தேன். இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. நானும் கொஞ்சம் பார்த்தேன் அதில் என்னென்ன இருக்குன்றத. ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க. இப்போ ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த கேன்வான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நீங்க அந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வேர்ட்லயே நல்லா எடிட் பண்ணுவேன், எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட் நான் நீட்டா எடிட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்டே நீங்க எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கேன்வா தான் நல்லா வரும் அப்படின்னா நீங்க யூ கேன் ஆல்சோ டேக் எய்தர் கேன்வா இல்லை சிம்பிளா வேர்ட் அப்ளிகேஷன். ஓகே. இப்போ இது என்னோட ஸ்டூடெண்டோட ஒரு ரெஸ்யூம் தான் இது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இது அவங்களோட ப்ரொஃபைல். சரியா? முதல்ல அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல அவங்க ப்ரொஃபைல். ஓகேங்களா? கரியர் சம்மரினும் சொல்லலாம் இதை. அவங்க எங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுப்பாங்க, கரியர் அப்ஜெக்டிவ். அப்ப அதெல்லாம் நம்ம தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்போது நம்ம கரியர் சம்மரி கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஆர் ப்ரொஃபஷனல் சம்மரி கொடுத்தாலே போதும். ஓகே. அவங்க எங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கு அடுத்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். கண்டிப்பா இதுக்கு கீழே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஹைலைட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்றது பெட்டர் நான் சொல்லுவேன். இங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்கர் கியூபர்னெட்டிஸ். இந்த கிளாஸ்ல நீங்க என்னென்ன பாத்தீங்களோ அது எல்லாத்தையும் இங்க மென்ஷன் பண்றது. சார் இந்த கிளவுட் வாட்ச், ஆப் டைனாமிக்ஸ் அதெல்லாம் வந்து அதுவும் மானிட்டரிங்ல தான் வருதா? ஹலோ கைஸ், am I audible? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ இவங்க இந்த ரெஸ்யூம் ரொம்ப சிம்பிளா பண்ணியிருக்காங்களா? ஸோ சேம் வே இவர் ரெஸ்யூம் பாருங்க. ஸோ இப்போ இங்க ப்ரொஃபைல் கொடுத்துருக்காரு, ப்ரொஃபஷனல் சம்மரி, அவர் எங்கெங்க ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஏன் இந்த ரெஸ்யூம் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு ஜாப் போஸ்ட்டுக்கு 2500 பேர் அப்ளை பண்ணுவாங்க. சும்மா சொல்றேன், சும்மா அப்ளை பண்ணி வைப்பாங்க. அப்ப அதுல இருந்து உங்க ரெஸ்யூம் வந்து கொஞ்சம் தனியா தெரியணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெஸ்யூமை ஸ்டார்ட் பண்றதுக்குன்னே சில சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ் உங்க ரெஸ்யூம் கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும். அப்ப அதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் அதெல்லாம் நல்லா ஹைலைட்டபிளா நீங்க போட்டு வைக்கணும். அதுக்கு தான் நான் என்ன பண்றேன்னா இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் ஹைலைட் பண்ணுவேன் எப்பயுமே. அப்ப இதுல ஸ்கேன் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இங்கேயே வந்து கவர் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ன்ட்டு ஆன்சிபிள், டெராஃபார்ம், கிளவுட் ஃப்ரண்ட், கண்டெய்னரைசேஷன் சொல்லிட்டு டாக்கர், கியூபர்னெட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க.
கிளவுடுன்றப்ப அவன் அசூரும் ஆட் பண்ணியிருக்கான். ஓகே, அப்ப இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல எனக்கு அட்ரஸ் ஆயிடணும். ஓகே, அடுத்து ஒர்க் பண்ண கம்பெனி, அந்த கம்பெனில நீங்க என்ன ரோல்ல ஒர்க் பண்ணீங்க, இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இல்ல ப்ராஜெக்ட் அப்படின்றப்ப நீங்க ப்ராஜெக்ட் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூரோப்ல இருக்க எதனா ஒரு கிளைண்ட், ஹெல்த் கேர் டொமைனா இருக்கலாம், ஃபினான்ஸ் டொமைனா இருக்கலாம், பெட்ரோ கெமிக்கலா இருக்கலாம். அப்ப நீங்க என்னன்னா கிளைண்ட்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ், பேங்கிங், இ காமர்ஸ், அப்படி இல்லைன்னா ஹெல்த் கேரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு டொமைனை மென்ஷன் பண்ணலாம். தேவைப்பட்டா நீங்க நேமும் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகே, நல்லா அந்த கிளைண்ட் பத்தி பார்த்து வச்சுட்டீங்க, அவன் என்ன மாதிரி பண்றான், எங்க இருக்கான் யூரோப்ல அப்படின்ட்டு, அப்ப அந்த பேரை கூட போட்டுக்கலாம். பெருசாலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, அதை பத்தி கிளைண்ட்டை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவனுக்கு எந்த அப்ளிகேஷன் நீ ஒர்க் பண்ண, ஓகே, அப்ப அந்த அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் எண்ட் என்னது, பேக் எண்ட் என்னது, என்ன டேட்டா பேஸ், இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். ஓகே, அப்ப ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன மெத்தடு, அப்ப அதுக்கு நான் கெட் யூஸ் பண்ணேன், ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணேன், அப்ப அதையே சொல்லுங்க போதும், இதுக்கு இந்த பைப்லைன் ரன் பண்ணேன். ஓகே, ஸோ அப்ப இதான் கம்பெனி நேமு. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அது இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த அப்பாவோட பேரு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, மேரிடா அன்மேரிடா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம் அந்த ரெஸ்யூம்ல, தேவை கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸையும் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டாம். ரெஸ்யூம்ல உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸை மென்ஷன் பண்ண வேண்டாம். சரியா? உங்களோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணாம நீங்க உங்களோட நம்பரு, உங்களோட நேம், இதை மட்டும் மென்ஷன் பண்ணா மட்டும் போதும். உங்களோட அட்ரஸ் தேவையில்ல, நீங்க மேரிடா அன்மேரிடா அது தேவையில்ல, மேலா ஃபீமேலான்னு போட்டு வைப்பாங்க, அது வேண்டாம். ஓகே, அதுக்கு அடுத்து ஃபாதர் நேம் போடுவாங்க, அதுவும் வேண்டாம். இதெல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்க ரெஸ்யூம்ல, ரைட்? ஸோ இது இன்னொரு ரெஸ்யூம், ப்ரொஃபஷனல் சம்மரின்னு கொடுத்துருக்கான் பாருங்க. கொடுத்துட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கான், அவன் நேமையும் போட்டிருக்கான் இந்த இடத்துல. ஓகே, அதுக்கு அடுத்து எஜுகேஷன். நான் என்ன சொல்லுவேன்னா, எஜுகேஷன் இந்த இடத்துல வைக்காம டூல் செட்டை இந்த இடத்துல வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வைக்கலாம். ஸோ கொடுத்துருக்கான் பாருங்க, கம்பெனி, கிளைண்ட். ஓகே, ஸோ ரெண்டாவது கிளைண்ட், டியூரேஷன். அப்போ ஒரு கம்பெனில அவன் 2 கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். கொடுத்துட்டு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்கான். நீங்களும் இதை அப்படியே டிட்டோவா காப்பி பண்ணி போட்டுக்கலாம். மற்றபடி வேற எதையும் மென்ஷன் பண்ணல பாருங்க அவன். ஓகே, இப்படியும் ரெஸ்யூம் நீங்க பில்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. எனக்கு சிங்கிள் பேஜ்ல வரணும் அப்படின்னா யூ கேன் பில்ட் யுவர் ரெஸ்யூம் லைக் திஸ். இல்லை நான் ஒரு ஃப்ரெஷரா இருக்கேன் அப்படின்னா கிளவுட் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், குபர்னெட்டிஸ்ல எண்ட் டு எண்ட் காம்போனன்ட்ஸ் நான் ஸோ அப்போ
நான் இந்த சாம்பிள் ரெஸ்யூம் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸோட இந்த ஜிப் ஃபைல்ஸும் நான் சென்ட் பண்றேன். ஸோ அதனால ரெஸ்யூம் பொறுத்த வரைக்குமே நீங்க ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் மாடர்னா இருக்கணும்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் கூட நீங்க யூஸ் பண்ணுங்க. இதை தாண்டி வேற எந்த ஒரு டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒன்னு யூ கேன் கோ லைக் திஸ், இந்த மாதிரி போகலாம். ட்ரெடிஷ்னலா போறீங்கன்னா இந்த ரெஸ்யூம் எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலா கிளியர் கட்டா இருக்கும். மாடர்னா இதை சார் தாண்டி ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? ஒரு நிமிஷம். அந்த இன்டர்வியூ ஜிப் ஃபைலையும் அனுப்புறீங்களா சார்? அனுப்பிச்சு விடுறேன். மாடர்னா இது போதும், சரிங்களா? இது போதும். எந்த ஒரு இடத்துலயுமே ரெஸ்யூம்ல போட்டோ வைக்காதீங்க, சரிங்களா? ஓகே, ஸோ யா கைஸ், ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் அவர் DevOps கிளாஸ். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இது பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் கிளாஸ் மட்டும் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா யுவர் கோர்ஸ் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். பைத்தான் கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த கிளாஸஸ் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஃபார் யூ பீப்புள். உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிளாஸ் ஏசிடி ப்ராஜெக்ட் கிளாஸ் இருக்கு. நான் அதை இன்வைட் வந்தா நான் அனுப்புறேன். மீன் டைம் என்கிட்ட முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் கிளாஸோட ரெக்கார்டிங்ஸும் இருக்கு, பேக்கப்ல இருக்கு. நான் அந்த பேக்கப்போட அதை நான் சென்ட் பண்றேன், ரெக்கார்டிங் இருக்கும். அதை பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் கிளாஸ் வரும்போது அடிஷனலா லைவா பாக்குற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சதுல டவுட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா கூட நீங்க அப்ப கேட்டுக்கலாம். சரியா? நான் ரெக்கார்டிங் ஓகே ஸ்டாப் சார். பண்றேன். ஸோ கைஸ்,